பைபிள் ஸ்டடி பாகம் 2 உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எங்களது முந்தைய வீடியோவாகிய ஆதாமும் இயேசு கிறிஸ்துவும் என்ற பைபிள் ஸ்டடி பாகம் 1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் நித்திய பிதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் குமாரன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் பரிசுத்த ஆவி, அவரே ராஜாதி ராஜா, அவர்தான் கர்த்தாதி கர்த்தர், அவரே தேவன் என்றும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை அவர் ஒருவரே என்ற சத்தியத்தை பல வசன ஆதாரத்துடன் நாம் பார்த்தோம். இந்த PDF உங்களுக்கு வேண்டுமானால் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இன்று திருத்துவம் என்ற கள்ளபோதனையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாக மாத்திரமே வந்தார் என்றும் அவர் நித்திய பிதாவாகவோ பரிசுத்த ஆவியாகவோ இல்லை, அவர் திருத்துவத்தில் 2ஆம் நபர் என்று சில வசனங்களை வைத்து வாதித்து வருகின்றனர். திருத்துவத்தை நிரூபிக்க இவர்கள் காட்டும் ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5-6ஆம் வசனம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறது. இந்த வசனத்தை வைத்து திருத்துவர்கள் கூறும் ஒரே பதில், பிதாவாகிய தேவன் வேறு நபர், கர்த்தராகிய இயேசு வேறு நபர், ஆகையால் 2 நபர் என்பார்கள். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் ஒருவரா அல்லது மூவரா? மாம்சத்தில் வெளிப்பட்ட மகா தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? மார்க் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனம். வேதப்பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த பிரதான கற்பனை புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவன்தான் கர்த்தராய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் கூறுகின்றது. அவர் ஒருவரே. திருத்துவம் கூறுவது போல் 3 கர்த்தரோ 3 தேவனோ இல்லை என்பது தெளிவாகிறது. தேவன் ஒருவர் என்ற அநேக வசனங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. இந்த வசனத்தில் கர்த்தர் தான் தேவன். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. மேலும் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பாருங்கள், பரலோகத்தில் 3 தேவன் இருப்பதாக திருத்துவத்தில் கூறுவார்கள். அந்நிய தேவன் கர்த்தரோடு இருந்ததில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மேலும் உபாகமம் 32-39ஆம் வசனத்தில், நானே அவர், என்னோடு வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஆம், இன்று திருத்துவர்கள் வலது பாரிசத்தில் ஒரு தேவன் நிற்பதாகவும் இன்னொரு பரிசுத்த ஆவியானவர் அங்கே உலா வந்து கொண்டிருக்கிறதாகவும் 3 கடவுள் இருப்பதாக போதிப்பார்கள். இது இல்லை என்று சொல்லி தேவன் பரலோகத்தில் ஒருவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பாருங்கள், ஒரே தேவன் தான் இருக்கிறார், அவரை தவிர தேவன் இல்லை. அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் பரிசுத்த ஆவியாகவும் இருக்கிறார். மேலும் சில வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னே அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவனுண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே.
ஒருவனையும் அறியேன். ஆம், தேவனும் அவர்தான், கன்மலையும் அவர்தான். ஏசாயா 45 அதிகாரம் 5-6 வசனம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதைக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்தான் கர்த்தராம், அவர்தான் தேவனாம். திருத்துவர்கள் கூறுவது போல கர்த்தர் வேறு நபர், தேவன் வேறு நபர் என்று கூறுவது தவறான உபதேசமாகும். இன்னும் சில வசனங்களை நாம் பார்ப்போம். ஏசாயா 45 அதிகாரம் 18 வசனம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் என்பவரும் கர்த்தர்தான். திருத்துவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்றால் 2 பேர் சேர்ந்து இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். அது தவறான விளக்கமாய் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் என்று கூறினாலும் கர்த்தர் என்று கூறினாலும் ஒன்றுதான். மேலும் சில வசனங்களை பார்க்கலாம். ஏசாயா 45 அதிகாரம் 21 வசனம். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவிக்கத்தக்கவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை. பாருங்கள், தேவனும் கர்த்தரும் ஒருவரே. அவர் ஒரே தேவனாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன், அவர்தான் பரிசுத்த ஆவி. ஒருவரே வானத்தில் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. இன்னும் சில வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை. பாருங்க, அவர்தான் ஒரே தேவனாய் இருக்கிறார். இன்னும் ஏசாயா 46 அதிகாரம் 9 வசனத்தில், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவருக்கு சமமான தெய்வம் பரலோகத்தில் யாரும் இல்லை. திருத்துவர்கள் கூறுவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் இவருக்கு, அதாவது பிதாவுக்கு சமமாய் குமாரன் இருப்பார், குமாரனுக்கு சமமாய் பரிசுத்த ஆவி இருப்பார். 3 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் 3 பேர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் 3 பேர் சொல்லலை, மூவொரு தேவனை சொல்லுவாங்க. மூவொரு தேவன், 3 பேரும் சேர்ந்து ஒரு தேவன் அப்படின்னு வேதத்தில் எந்த ஒரு வசன ஆதாரமும் இல்லை. அவர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார். ஸோ ஒருவர் தான் தேவன். ஏசாயா 37 அதிகாரம் 16 வசனம். சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். பாருங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவர் ஒருவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் திருத்துவ உபதேசத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து எல்லாத்தையும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உபதேசம் பண்ணுவாங்க. ஆனால் எங்கேயும் 3 பேர் சேர்ந்து உலகத்தையும் பூமியையும் மனிதனையும் படைத்ததாக வசனம் இல்லை. அவங்க அதுக்கு உதாரணமாக காண்பிக்கிற வசனம் நமது சாயல், நமது ரூபம், நம்மில், நாம், இப்படியாப்பட்ட பன்மை சொற்களை எடுத்துட்டு பாருங்க, இங்க 3 பேர் தான் சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில வஞ்சகத்தை அங்க புகுத்துவதற்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது தவறான காரியம் என்று சொல்லி நம்முடைய முந்தைய வீடியோல நம்ம காண்பித்திருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். இப்பொழுது வேறு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ஏசாயா 37 அதிகாரம் 20 வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஒருவர் தான் கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உபாகமம் 4 அதிகாரம் 35 வசனம். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. யார் தேவனா? கர்த்தரே தேவன்,
தேவன் வேற கர்த்தர் வேறன்னு சொல்லி உபதேசிப்பாங்க திருத்துவர்கள். அதை நாம் நம்ப வேண்டாம். வேதம் சொல்கிறது கர்த்தரே தேவன். இதுதான் சத்தியம். இன்னும் உபாகமம் 4 அதிகாரம் 39 வசனம், ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து. வேதம் சொல்லுகிறது நாம் எப்படி சிந்திக்க வேண்டுமாம்? உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தர் தான் தேவனாய் இருக்கிறார் என்பதை மனிதர்கள் சிந்திக்க வேண்டும். உயர வானத்தில் 3 பேர், மறுபடியும் தாழ பூமியில் அதே 3 பேர் கிரியை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கக்கூடாது. கர்த்தர் தான் தேவன் சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். அதனால திருத்துவம் என்பது கள்ள உபதேசம் என்பதை இந்த வேத வார்த்தை தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. மேலும் யோவேல் 2 அதிகாரம் 27 வசனத்தில், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் ஒரே தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மேலும் ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பாருங்க, இன்னைக்கு சில திருத்துவ போதகர்கள் இல்லை சில திருத்துவ சபைகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, பிதாவுக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் பிதாவுக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. குமாரனுக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் குமாரனுக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. பரிசுத்த ஆவிக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் பரிசுத்த ஆவிக்கும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 கடவுள் உட்காந்துருக்கிறாங்க, அந்த 3 கடவுளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்தோத்திரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது 3 பேர் இல்லை, அவர் ஒருவர் தான். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அவரை விக்கிரகமாக நினச்சி திருத்துவோன்னு சொல்லி வேதத்தில் இல்லாத வார்த்தையை வச்சு நீங்கள் துதிப்பீர்கள் என்றால் அந்த துதியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அந்த துதி பரலோகத்தினாலே அங்கீகரிக்கப்படாத ஒரு துதியாய் இருக்கிறது. இதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலும் ஏசாயா 42 அதிகாரம் 11 வசனம், என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைச்சலாக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். பாருங்க, தேவன் ஒருவர், அவருடைய மகிமையை அவர் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. மேலும் மல்கியா 2 அதிகாரம் 10 வசனம், நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ, நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரே தேவன், அவர்தான் பிதா, அவர்தான் நம்மை சிருஷ்டித்தார், அவர்தான் கர்த்தர், அவர்தான் பரிசுத்த ஆவி, அவர்தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம அநேக வசனங்களை பார்க்கலாம். திருத்துவம் கள்ள உபதேசம், 3 கடவுள் சேர்ந்து ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க. அது மிக மிக கொடிய விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கிறது. அது ஒரு கள்ள உபதேசம். திருத்துவ கள்ள உபதேசம் பழைய ஏற்பாட்டில் எங்கும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரே தேவன், ஒரே கர்த்தர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? ரோமர் 3 அதிகாரம் 30 வசனம், விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. பாருங்க, என்னையும் உங்களையும் நீதிமானாய் மாற்றுகிற தேவன் அவர் ஒருவர் தான். 3 பேர் ஒரு மனுஷனுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு நீதிமானா மாற்ற மாட்டாங்க, ஒருவர் தான் நீதிமானா மாற்றுறாங்க. ஸோ திருத்துவ விக்கிரக ஆராதனைக்கு நாம் விலகி இருப்பது மிக மிக நல்லது. கலாத்தியர் 3 அதிகாரம் 20 வசனம், மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். பாருங்க, தேவன் ஒருவராய் இருக்கிறார். இன்னும் எபேசியர் 4 அதிகாரம் 4-6 வசனம், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது
தேவன் தான் பிதா, அவர் ஒரே கர்த்தராய் இருக்கிறார், அவர் ஒரே ஆவியாய் இருக்கிறார். இங்கே கர்த்தர் வேற, தேவன் வேற, பரிசுத்த ஆவி வேற அப்படின்னு வேதம் எங்கேயுமே சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுது அவர்தான் தேவன், அவர் பிதாவாய் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியாய் எப்படி நமக்குள்ளார வருவார்னா, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அந்த பிதா தான் எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஸோ திருத்துவமோ இருத்துவமோ இதை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இந்த வசனம் சொல்லுது பிசாசுகள் தேவன் ஒருவர் என்று விசுவாசித்து நடுங்குகிறதாம். தேவன் மூவர் என்று சொல்லி பிசாசு கூட நினைக்கல. தேவர்கள் என்ற பன்மை சொல்ல ஆதியாகமத்தில் ஏவாள்கிட்ட முதல்ல தேவர்கள் என்ற பன்மை சொல்ல பிசாசு தான் பயன்படுத்துகிறான். ஆனால் அவன் விசுவாசிக்கிறது என்ன, தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி தான் விசுவாசிக்கிறான். தேவன் மூவர் உண்டு என்று சொல்லி அவன் விசுவாசிக்கல. அதனால திருத்துவம் கள்ள உபதேசம் என்பது சாத்தானுக்கும் தெரியும், அது தேவனுக்கும் தெரியும், அது வேத சத்தியம் அல்ல. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் தான் பிதா என்று சொல்லி பார்த்தோம். அவர்தான் கர்த்தர் என்று அநேக வசனங்கள் சொல்லி இருக்கிறது. ஸோ தேவனாகிய கர்த்தர் தான் தேவன் அப்படின்னு சொல்லி சில வசனங்களை நம்ம பார்த்தோம். வேதம் சொல்லுது இந்த தேவன், அதாவது இந்த கர்த்தர் தான் ஆவியாய் இருக்கிறார். அதனால தேவன் ஆவியாய் இருக்கிறார். இப்ப யார் ஆவியாய் இருக்கிறார்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவின்னு இன்னொன்று தனியா இருந்துட்டு புறா போல அவங்க அசைவாடிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தனி ஆழ்த்தத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு வஞ்சக உபதேசம், திருத்துவம் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஸோ தேவன் ஆவியாய் இருக்கிறார். இன்னும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் பார்த்தோம் தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் தான் அந்த கர்த்தர். அதனால வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஸோ தேவன் வேற கர்த்தர் வேறன்னு சொல்ல முடியாது. தேவன் ஒருவராய் இருக்கிறார், அவர் ஆவியானவராய் இருக்கிறார், அவர்தான் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். பாருங்க, தேவனுக்குள்ளாக நம்ம தாகம் தீர்க்கப்பட்டோம். எப்படி தாகம் தீர்க்கப்பட்டோம்? ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஸோ தேவன் தான் கர்த்தர், கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார், அவர்தான் பிதா, அவர்தான் குமாரனாயும் அவர்தான் இயேசு கிறிஸ்துவாயும் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த 2ஆம் தமிழ் பைபிள் ஸ்டடியில் கர்த்தரும் தேவனும் ஒருவர்தான், அவர் ஆவியாய் இருக்கிறார் என்று பல வசனங்களை நாம் பார்த்தோம். இன்று திருத்துவர்கள் கேட்கும் கேள்வி, அந்த கேள்வியை நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வைத்து அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் வேற, தேவன் வேற. இந்த தேவன் இயேசு கிறிஸ்து வழியாய் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று 2 கேள்விகளை வைத்து குழப்புவாங்க. இப்போ அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனம், வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறது. இப்போ திருத்துவர்கள் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனும் கர்த்தரும் வெவ்வேறு நபர்கள் என்பார்கள். பாருங்க, இங்கே கர்த்தர் வேற சொல்லியிருக்கு, தேவன் வேறன்னு சொல்லியிருக்கு. இப்போ தேவன் யார், கர்த்தர் யார்? பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் தேவனும் கர்த்தரும் ஒருவரை தான் குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இப்போ இவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும்
எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். பாருங்க, யாரை பிரசங்கிக்கிறாங்க? கிறிஸ்து இயேசுவை கர்த்தர்ன்னு சொல்லி பிரசங்கிக்கிறாங்க. யார் கர்த்தரா? கிறிஸ்து இயேசு தான் கர்த்தர். இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் யார் கர்த்தர்? பழைய ஏற்பாட்டில் யார் கர்த்தர்? இந்த உலகத்தை படைச்சவர் தான் கர்த்தர். புதிய ஏற்பாட்டில் யார் கர்த்தர்? கிறிஸ்து இயேசு தான் கர்த்தராய் இருக்கிறார். இன்னும் ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இப்போ தேவனும் கர்த்தரும் ஒருவர் என்று சொல்லி பார்த்தோம். அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ சர்வத்திற்கும் மேலான தேவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரும் இயேசு கிறிஸ்து. அவர் தான் மாம்சத்திலே குமாரன் என்ற அந்த ஸ்தானத்திலே அவர் வெளிப்பட்டவராய் இருக்கிறார். ஸோ திருத்துவம் கூறுவது போல கர்த்தர் வேறு, தேவன் வேறு என்று சொல்லி நாம் சொல்வது அது தவறான உபதேசமாய் இருக்கிறது. இன்னும் இவங்க குழப்புவதற்காக இரண்டாவது கேள்வி ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன இரண்டாவது கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறது. அதாவது பிதா இயேசு கிறிஸ்துவை வச்சு தான் சகலத்தையும் படைச்சாரு. பிதாவா செய்யல, இயேசு கிறிஸ்துவை வச்சு தான் சகலமும் படைச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு 2 கடவுள் இருக்காங்க பாருங்க, 3 கடவுள் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போதிப்பாங்க. அதுக்காக சில நேரத்தில் பன்மை சொற்கள் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம், நாம், நமது சாயல், நம்மில், இப்படியாப்பட்ட பன்மை சொற்கள்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வசனத்தை உதாரணம் காண்பாங்க. இப்போ இந்த உலகத்தை படைச்சது ஒரு தேவனா இல்லை 2 தேவனா, இல்லை ஒரு தேவன் இன்னொரு தேவனை வச்சு படைச்சாரா? எப்படி படைச்சார்? வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15-17 வசனம், அவர் அதரிசனமான தேவனுடைய தச்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. வேதம் சொல்லுது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. யார் தான்? அவர் தான் சிருஷ்டித்தாரு, அவர்தான், ஒருவர் தான் சிருஷ்டித்தாருன்னு சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த சிருஷ்டிகர்த்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னும் சில வசன ஆதாரத்தை பார்ப்போம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி தெளிவாய் வேதம் சொல்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. பாருங்க, உலகம் ஒரு கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த மாம்சத்தில் வந்தவர், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் இயேசு கிறிஸ்துவால் உண்டாயிற்று என்று சொல்லி தெளிவாய் வசனம் சொல்கிறது. ஸோ உலகத்தை படைத்தவர் ஒரே தேவன் ஆவார். 3 பேர் சேர்ந்து உலகத்தை படைக்கல, 3 பேர் சேர்ந்து மனுஷனை படைக்கல, உலகத்தை படைத்தவர் ஒருவரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.